அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா 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 11/1/2026 முதல் 17/1/2026 வரை இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு எத்தகைய பலன் அமையுங்கிறது பார்ப்போம். அது முன்னாடி அனைவருக்கும் தைத்திருநாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். அனைத்து வீட்டுகளும் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைய எல்லாம் வல்ல ஈஸ்வரனையும் என்னுடைய பாலத்திற்கு சென்று மனதார வேண்டியது. இந்த விருச்சிக ராசிக்கு என்ன பலன்கள் இந்த வாரத்துல முற்பகுதியில் இருக்கக்கூடிய கிரக நிலை, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய் உங்க ராசிநாதர் 2ஆம் இடத்துல இருந்து ஆட்சி பலத்தோட இருக்கக்கூடிய தன்மை சொல்லுவோம். அதாவது மிகவும் குடும்ப ஸ்தானத்துல இருக்கக்கூடிய தன்மை. முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல 14ஆம் தேதி 15ஆம் தேதி கிரக பயிற்சி அடைவதால் 15ஆம் தேதி அனைத்து கிரகம் மகரத்தில் சென்றுவிடும். ஆகவே உங்களுடைய விடாமுயற்சியை வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். விருச்சிக ராசி இந்த காலத்தில் சற்று கோபத்தை கண்ட்ரோல் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்க ஜாக்கிரதை இல்லை என்றால் அதுவே உங்களுக்கு பாதகமாக உண்டாமையும். கோபத்தை தூண்டக்கூடிய தன்மை உண்டாகும். 3ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் உச்சம் தரும்போது சூரியனோட சேரும் போது மன வைராக்கியம், எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். அந்த எதிர்ப்பு சக்தியினால் நீங்க சற்று கவனமாக இருக்கணும். யாரிடமும் சற்று கோபம் இல்லாமல் நடந்து கொண்டாலே நீங்க அந்த வாரத்திலே வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு அமர்ந்துவிடும். சந்திர பகவான் ராசியில 13ஆம் தேதி நீச கதியில உட்கார்வார். உங்க ராசிக்கு 9ஆம் அதிபதி நீசம் வரும்போது மனத்துல இருக்கக்கூடிய ஐயப்பாடு எப்பண்டா கலையும், என்னுடைய குறைகள் நான் யார்கிட்ட சொல்லி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறது மனக்குழப்பம் உண்டாகும். நான் யாருடைய பேசினாலும் என்னுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டேன், நான் மரியாதை இல்லை அப்படிங்கிற இருக்கக்கூடிய ஒரு பக்கம் இருக்கக்கூடிய தனித்துவமான மன வேதனை உங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அது வெளியில நீங்க காட்டிக்கொள்ளாமல் நடந்து கொண்டே இருப்பீங்க. ஆகவே இந்த தனித்துவமான மன வேதனை நீங்கள் இறைவன்கிட்ட தான் சமர்ப்பணம் பண்ணணும். ஆகவே இந்த காலத்துல காளியம்மன் வழிபாடு செய்யும் போதும் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் போது அந்த மன வேதனையிலிருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஆகவே இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல சனியும் ராகு அமர்ந்திருப்பாங்க. உங்க ராசிக்கு முயற்சிகள் வெற்றி பெற சற்று தாமதத்தை கொடுக்கும். ராகு பகவான் உங்களுக்கு மன வேகத்தையும் கொடுப்பார், சனி மந்தத்தை கொடுப்பார். ஆகவே மனவேகம் ஒரு பக்கம், மந்தம் ஒரு பக்கம். நான் எதை வச்சு நான் சமாளிக்கிறேங்கிறது ஒரு குழப்பம் உங்களுக்கு நீடித்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு அமர்ந்து இருப்பது சிறப்பல்ல. ஆகவே துறைகள் ரீதி பார்க்கும்போது மேல் அதிகாரிகிட்ட சற்று கவனமாக இருந்து வருவது, தொழில் செய்பவர்கள் ஒரு மேனேஜரோ ஒரு சூப்பர்வைசரோ ஒரு மேல் அதிகாரிகிட்ட பணிந்து செல்வது இந்த காலத்துல சிறந்தது. இல்லைன்னா ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய தன்மை உண்டாகும். சக ஊழியர்களாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே சக ஊழியர்கிட்டையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த வாரத்துல நீங்க செயல்பட்டாலே இந்த வாரத்துல நீங்க வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும். குடும்ப விஷயத்தில் பார்க்கும்போது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கசப்பு அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்வது சிறந்தது. கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தி கொண்டாலே அத்தனை நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுசரிப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். பிள்ளைங்கள் உங்களுக்கு மேல பாசத்தை காட்டுவார்கள். இருப்பினும் நம்மளுக்கு அந்த மனவேதனை மனக்குழப்பம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம அந்த குழந்தை மேல முழுமையான அன்பு செலுத்த முடியலேங்கிறது அந்த காலம் கடந்த பிறகு உங்களுக்கு உண்டான வழி புரியும். குழந்தைய பாசம் காட்டணும்னா அந்த இடத்துல நீங்க பாசம் காட்டாமல் அந்த காலம் முடிஞ்ச அந்த நேரம் முடிஞ்ச பிறகு அதை பத்தி நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய தன்மை உண்டாகும். ஆகவே இத்தனை மனக்குழப்பத்தால் ஏற்படக்கூடிய தன்மை சந்திர பகவான் நீசத்துல அமரும் போது இந்த வாரம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல முற்பகுதியிலும் இந்த வாரத்துல முழுவதும் உங்களுக்கு ராசியில அமருவதால் நிதானத்தோடு செயல்பட்டாலே உங்களுக்கு விருச்சிக ராசிகளுக்கு நன்மை உண்டாகும். கேது பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய உடல் ரீதி மன ரீதி ஏற்படக்கூடிய குழப்பத்தை நீங்க நிவாரணம் செய்து கொள்ள வேண்டும். மருத்துவ செலவு வந்தால் சற்று நிதானமாக இருந்து செயல்படுவது சிறந்தது. வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு இல்லாமல் பார்த்துக் கொள்வது இந்த காலத்துல சிறந்தது. ஆகவே சற்று இந்த தை திருநாளுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி பெற்று மேலோங்கு வாழ எல்லாம் வல்ல பாலத்திற்கு பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பாலா ஜெய்பாலா. வாழ்க வளமுடன்.